is Nawaz. 2017ல வந்து சென்னை எஃப்சி மேட்ச் ஜஸ்ட் ஒன்று பார்க்கலான்னு வந்து அதை புடிச்சு போயிட்டு நாங்கள் சென்னை எஃப்சியோட டையார்ட் ஃபேன்ஸாக மாறிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து எங்களோட ஃபேவரட் மொமெண்ட்டை பார்த்தா 2018ல ஃபர்ஸ்ட் டைம் ஜான் கிரிகரை மீட் பண்ணது. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தும்போது கூட என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஃபேவரட் மொமெண்ட்னு பார்த்தா 2023 ஜனவரி 22 நம்மளோட 2022-23 கோச் தாமஸோட பர்த்டே கேக் கட்டிங் பண்ணது தான் அந்த டீம் ஸ்குவாட் பிளேயர்ஸோடையும் அதுவும் ரொம்ப ஃபேவரட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஈவன் ஜான் கிரகரியோட பாண்டு இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அனதர் லீக்ல பார்த்தா கூட அவர் வந்து எங்களை லன்ச்லாம் இன்வைட் பண்ணி இன்னோட பாண்டு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து 2019ல அதாவது ஜான் கிரகரி பார்த்தா அதே டைமில் வந்து ஜேஜி கூட பார்த்து கட்டிங்கை பார்த்து என்னன்னு சொன்னது. அதோட ஜேஜியோட ஃபேர்வெல்ல கூட அவரோட சைன் ஜெர்சி ஒன்று கிடச்சது. அதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூமெண்ட்ஸ். 2 times அதுவும் பெங்களூர் போயிருக்கோம். அதாவது 5.5 yearsலேயே நான் பெங்களூர் ட்ராவல் பண்ணேன். அதை பெங்களூர் ஸ்ட்ரீட்ஸ்லேயே சென்னைக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக 2024 பிப்ரவரியில் கூட பெங்களூர் ட்ராவல் பண்ணோம். இந்த வருஷம் பார்த்தா ஃபேவரட் பிளேயர்னா வந்து இர்ஃபான் தான். ஏன்னா சென்னை எஃப்சிக்கு நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காரு. செகண்ட் வில்மர். ஓவரால் சென்னை எஃப்சி ஃபேவரட்னு பார்த்தா மேசன் தான். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இதை வந்தோம். ஸோ எப்படி ஒரு படத்துக்கு போகிறோமோ அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் உள்ள நாங்கள் வந்தது. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தோன்னே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவனை வந்து நான் ஓப்பன் அப் ஆகி பார்த்தேன். இவன் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்ட்டு ஆஸ் ஏ டேடாக வந்து சரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போன விஷயத்த நான் கொடுக்கணுன்னு தான் இங்கே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கிளப்பு அவங்களோட வந்து அந்த மேட்சஸ் எல்லாமே எங்களையும் அறியாமல் நாங்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு கிளப்பும் அவங்களும் வந்து இவனை ஒரு சின்ன பையன் ட்ரீட் பண்ணாமல் வந்து அவங்களும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் எங்களுக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் கொடுத்த கிளப் எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த கிளப்பு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கே நாட் ஓன்லி சென்னை தமிழ்நாடு ஸோ ஈவன் அதர் ஸ்டேட்ஸ் நாங்கள் போய் அதர் லீக் போனால் கூட அவங்களுக்கு எங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இல்லாமல் சென்னை எஃப்சி பாய் சுஃபி அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை கொடுத்த கிளப்பு இது. ஸோ அந்த ஐடென்டிஃபை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நான் வந்து இப்போ என் பையனை வந்து நான் இங்கே மேட்ச் கூட்டிகிட்டு வரேன். மேக்ஸிமம் எல்லா ஹோம் மேட்சஸும் நாங்கள் அட்டன் ஆகிடுவோம். ஈவன் அவே ட்ராவல் பண்ணுறோம். பட் இது நான் பார்த்தது இந்த ஸ்டேடியத்தில் வந்து வெளியில் நிறைய பசங்க இந்த மாதிரி வந்து இது ஒரு ட்ரீமாக இருக்குது நிறைய பசங்களுக்கு. ஸோ அது வந்து எனக்கு எப்படின்னா என்ன நம்ம பையனை மட்டும் நம்ம எல்லா விஷயமும் கொடுக்குறோம். ஸோ மற்ற பசங்களுக்கு அந்த ஒரு ட்ரீமை நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரீமை ஃபுல் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான். ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து ஸோ அதை நான் வந்து பெருமையாகவும் சொல்லலாம். ஒரு மோர் தென் 2000 டிக்கெட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னோட ஓன் மணியில் வாங்கி இங்கே இத்தனை பேரை உட்கார வைக்கணும். நாட் ஓன்லி அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்க, உமன்ஸ் ஃபுட்பாலர்ஸ், கேர்ள்ஸ் ஃபுட்பால் அவங்களும் எல்லாருமே எனக்கு வந்து நாங்கள் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுற பையனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும். ஒரு பிளேயரை பார்க்கும்போது இந்த கிரவுண்டு, இந்த லைட்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நம்ம பேரையும் 4 பேர் கற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஷயங்களை கொண்டு வந்தேன். சரி ஒரு ஃபேனாக இருந்துட்டோம், ஒரு ஃபேனாகவே போகாமல் ஸோ இந்த ஃபுட்பால் கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் சில விஷயங்கள் வந்து இந்த சென்னை எஃப்சி மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஆன் சீசனில் வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப் சீசன்லேயும் வந்து இந்த ஃபுட்பாலுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். ஒரு ஃபேனாக வந்து வெறும் ஃபேனாக போக விருப்பம் இல்லை எனக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பண்ணலான்னு இருப்பாங்க. பட் எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபுட்பால் கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ ஃபுட்பாலில் வந்து ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்கு. அந்த க்ரோவுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் முடிஞ்சவங்க பண்ணுங்க. ஸோ நாட் ஈவன் ஒரு பிளேயர்ஸு, கோச்சஸ் அப்படின்னு இல்லாமல் ஸோ ஈவன் ஃபேனாக கூட இருந்து கூட பண்ணலாம். ஈவன் நான் ஒரு இனிஷியேட் எடுத்தது வந்து சிஎஃப்சி டிக்கெட்ஸ் ஃபார் ஆல். நான் வந்து ஒரு ஹேஷ்டேக் இனிஷியேட் பண்ணேன், சிஎஃப்சி டிக்கெட்ஸ் ஃபார் ஆல் ஸ்ப்ரெட் ஃபுட்பால் லவ் அப்படின்ட்டு. இந்த ஹேஷ்டேக் எதுக்கு அந்த ஹேஷ்டேக் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2000 டிக்கெட்ஸ் காசு பண்ணேன். ஸோ நீங்களும் யாராவது ஒருத்தங்க என்னை பீட் பண்ணி நிறைய பேருக்கு ஃபுட்பாலை கொடுங்க. வந்து நான் நிறைய ஃபேன்ஸ் கிட்ட கேட்குறது தான், நீங்கள் மட்டும் ஸ்டேடியமில் நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் முடியாத பசங்க இருப்பாங்க, ஒரு டிக்கெட் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு லைவில் ஒரு மேட்ச் பார்க்கணுன்னு மேக்ஸிமம் அவங்களுக்கு கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுதான் நான் ஃபைனலாக சொல்கிறது தான். யாராவது என்னை பீட் பண்ணுங்கள், நான் ரெடியாக இருக்கேன். சந்தோஷமாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக இந்த ஃபுட்பால் கம்யூனிட்டிக்கு பண்ணணும்னு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதை எவ்வளோ முடியுமோ நாங்கள் பண்ணுறோம்.